வணக்க நண்பர்களே. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாவே விநாயகருக்கு பூஜை செய்யறது, விரதம் இருக்கிறது தான் சங்கடகர சதுர்த்தி யாருக்குமே தெரியும். அதுவும் இந்த விரதம் இருக்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அதனுடைய சிறப்புகள், விரத பலன்கள், எப்படி விரதம் இருக்கிற முறை இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்கடம் அப்படின்னா துன்பம், கர அப்படின்னா அறுப்பவன், சதுர்த்தினா அமாவாசை பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய 4வது நாள் தான் சதுர்த்தின்னு சொல்றோம். நமக்கு ஒரு சங்கடங்கள்லாம் போகணும் அப்படின்னா விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்து வழிபடணும். பூக்க வல்லவர் விநாயகர் அப்படின்றதால மாசத்துக்கு 2 டைம் வரும் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. அது சிறப்பா கொண்டாடப்படும். ஒரு மாதத்தில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தியும் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, மாசம் 2 சதுர்த்தி வந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரும் தேய்பிறையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தியா கொண்டாடப்படுகிறது. இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு அந்த வருஷம் ஃபுல்லா விரதம் இருந்த பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் அழிக்கிறதுக்காகவே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விரதம் தான் மகா சங்கடகர சதுர்த்தி விரதம். மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கஷ்டம் வரும்போது கூட கணபதியை வழிபட்டு அந்த சங்கடத்திலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. இந்த சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குதுங்க. இந்த நாள்ல சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை போக்கியதாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்குது. சதுர்த்தி விரதம் எப்படி தோன்றுச்சு அந்த கதையை பத்தி பார்க்கலாம். இப்ப ஒரு டைம் பிரம்மர் என்ன பண்றார், கைலாயத்துக்கு வராரு. கைலாயத்துக்கு வந்த பிரம்மனை பார்த்து ஏளனமா சிரிக்கிறான் சந்திர பகவான். இதை பார்த்து இருந்த விநாயகருக்கு கோவம் வந்துருச்சு. பிரம்மனை பார்த்து இப்படி ஏளனமா சிரிக்கிறியே சந்திர பகவான், நீ எல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை விடுறாரு. என்ன சாபம்னு பார்த்தோம்னா, சந்திரனே உன்னுடைய பிரகாசம் உலகத்துல யாருக்குமே தெரியக்கூடாது, யாரு கண்ணுக்கு புலப்படாம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டுறாரு விநாயகர். அந்த நொடியே வானத்துல சந்திரன் இல்லாம இருட்டாய் போயிடுச்சு. இதை பார்த்ததும் தேவர்கள் என்ன பண்றாங்க, இதை பார்த்த தேவர்களும் இந்திரன் என்ன பண்றாங்க, ஐயோ என்ன பண்றது, சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுபா அப்பா விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை போய் வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் என்ன பண்றாரு, ஒரு சாப விமோசனம் தராரு. வருஷத்துக்கு ஒரு டைம் ஆவணி மாசம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில வரக்கூடிய பௌர்ணமியை பாக்குறவங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாரு விநாயகர். ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன வழிபட்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்களை நான் போக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திர பகவான் ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றாரு, கடுந்தவம் இருக்கிறாரு விநாயகரை வேண்டி. சந்திரனுடைய கடுந்தவத்தை பார்த்து விநாயகர் பகவான் காட்சி அளித்து என்ன பண்றாரு, வரம் அளிக்கிறாரு. அவருக்கு வளரும் வரத்தை கொடுத்தார் விநாயகர். இப்படி சந்திரன் வரம் பெற்ற நாள் தான் தேய்பிறை சதுர்த்தி நாளாகும். அதனாலதான் சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும். சந்திரனின் அகந்தையை அழித்த தினம் இந்த தினம். சங்கடகர சதுர்த்தி தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு வீடு வாசலாம் கழுவிட்டு விநாயகர் எல்லாம் பொட்டுலாம் வச்சுட்டு பூமாலாம் போட்டு விளக்கை ஏற்றி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் சாயங்கால டைம்ல கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு அருகம்பில் மாலை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சந்திரனை பார்த்து வழிபட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கணும். இந்த விரதத்தை கடைபிடிச்சு அங்காரகன் என்பவன் நவகிரகங்களில் செவ்வாய் நவகிரகமா ஒரு பதவியை பெற்றான். அதனாலதான் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்திய அங்காரகன் சதுர்த்தின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி விரதம் இருந்தோம்னா நமக்கு செவ்வாய் பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். எல்லாருமே மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு கணபதியை வேண்டிக்கினே அவருடைய அருளை எல்லாரும் பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.